ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ்ல ரேஷியோ ரேஷியோ அப்படின்னா விகிதம் பார்க்க போறோம். விகிதம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டைப்ல இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்த்துடலாமா? இப்போ ரேஷியோ அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, யூ. இங்க உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, யுவர் ஃப்ரெண்ட். இங்க இங்க நீங்க இருக்கீங்க, இங்க உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. உங்களோட ஏஜ் வந்து 20. உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களோட கொஞ்சம் அதிகமான ஏஜ்ல இருக்கிறவரு உங்க ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25. ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு 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 ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஏஜை கம்பேர் பண்றது, இல்ல ஒரு ரெண்டு பொருளுக்கு இருக்கக்கூடிய அளவுகளை கம்பேர் பண்றது. கம்பேரிஷன் அப்படிங்கிறது தான் வந்து ரேஷியோ அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இங்க என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் வந்து 20, உங்க ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து 25. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் நமக்கு வந்து கேட்போம். இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு புரியுதா? ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவுகளை வந்து இதுக்கும் இருக்கக்கூடிய விகிதம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மட்டும்தான் ரேஷியோ வந்து படிக்கிறோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் வந்து 20, உங்க ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து 25ன்னு சொல்றேன் இல்லையா? இது வந்து ஒரிஜினல் ஃபார்மேட். இதை வந்து நம்ம ஒரிஜினல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றோம். இதோட சிம்பிளிபிகேஷன் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எக்ஸால பெருக்க வேண்டியது. இப்ப 20 எதால பெருக்குனா, எதால பெருக்கணும்னா 20 வரும். 4 5s are 20 வருமா? அப்போ இந்த 5 அப்படிங்கறத வந்து எக்ஸ்ன்னு வச்சு, அப்புறம் 5 5s are 20 வருமா? 25 வருமா? சோ இது வந்து எக்ஸ்ன்னு வச்சு, இதுதான் வந்து ரேஷியோல சிம்பிளிபிகேஷன். இது ரேஷியோல சிம்பிளிபிகேஷன் ஃபார்மேட். இது வந்து ஒரிஜினல் ஃபார்மேட். ஒரிஜினல். இது வந்து சிம்பிளிபிகேஷன் ஃபார்மேட். 4 5s are 20, 5 5s are 25. நமக்கு क्वेश्चनல எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மணியோட ஏஜ் வந்து 20, ராமோட ஏஜ் வந்து 25. இவங்க ரெண்டு ஏஜுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ நம்ம இதோட வந்து சிம்பிளிபிகேஷன் ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம்? இதை வந்து எக்ஸ் ஏதோ ஒரு நம்பரால ரெண்டு பக்கமும் சேம் நம்பரால இதை பெருக்கணும் அப்படின்னா இந்த ஏஜ் வருது இல்லையா? இதுதான் இதோட வந்து சிம்பிளிபிகேஷன் ஃபார்மேட் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இன்னொரு சம் போய் பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவா புரியும். முன்னாடி ரேஷியோ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இப்போ வந்து ரேஷியோல ஒரு சம் வந்து பாத்திரலாம். ரொம்ப சிம்பிளான சம் தான், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. A/B=11:10 மற்றும் B/C=5:4 எனில் A/B/C என்பது என்ன அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. அந்த சைடு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இது வந்து கொஸ்டின் டைப்ல இருக்கு. இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் வைஸா எழுதி A/B is equal to 11:10 அப்படின்னு கொடுத்தாங்க. B is to C is equal to 5:4 அப்படின்னு கொடுத்தாங்க. நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க? A is to B is to C அப்படிங்கறத கேட்குறாங்க. சோ சால்வ் பண்ணிடலாமா? ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் A is to B is to C அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது ரெண்டையும் பெருக்கி A அப்படிங்கிறதுக்கான ஆன்சரா நம்ம எழுதிக்கிறோம். 11 5s are 55. 11 into 5. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து B அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த பெருக்கி B அப்படின்னு எழுதி 10 5s are 15. அடுத்து C அப்படிங்கிறது எப்படின்னா, இத பெருக்கி C அப்படிங்கறத வந்து நம்ம எழுதுவோம் 40. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? ஏவையும் ABC அப்படின்னு நம்ம எடுத்து எழுதி இருக்கிறேன். அடுத்து இத வந்து பெருக்கி A உடைய ஆன்சர் எழுதி இருக்கிறேன். கிராஸா பெருக்கி B உடைய ஆன்சர் எழுதி இருக்கிறேன். அப்புறம் இந்த காலமை பெருக்கி
சி உடைய ஆன்சர் வந்து எழுதியிருக்கிறேன். இந்த ஆப்ஷன் நமக்கு எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஏபி கொடுத்திருக்காங்க, பிசி கொடுத்திருக்காங்க, ஏபிசி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஏபி எழுதி அதோட ரேஷியோ நம்ம எழுதியிருக்கிறோம், பிசி எழுதி அதோட ரேஷியோ எழுதியிருக்கிறோம். இதை பெருக்கி அது கீழே ஏவோட ஆன்சரா எழுதியிருக்கிற டி அப்படிங்கிறது கிராஸா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சைட்ல இருக்கிறது இல்ல, கிராஸா இருக்கிறத வந்து நம்ம பெருக்கி சியோடைய பியோட ஆன்சரா எழுதியிருக்கிற. அடுத்து இதை வந்து பெருக்கி சியோடைய ஆன்சரா வந்து எழுதியிருக்கிற. ஸோ ஏபிசி ஈக்குவல் டு 55:50:40 ஆப்ஷன் பில வந்து இருக்கு. ஸோ இதான் சரியான ஆன்சர். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சம் தரேன், நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு. இப்போ நீங்க என்ன கேட்டிருக்க அப்படின்னா A/B = 5:7 மற்றும் B/C = 6:11 இதில் ABCI என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ல நான் சொன்ன மெத்தட்ல நீங்க சம்ம சால்வ் பண்ணி எது கரெக்டான ஆன்சருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு உங்க ட்ரீம்ஸ் டீச்சர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் நன்றி.